அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாளில் நான் உங்களோட ஒரு கவிதை பகிர்ந்து கொள்ள போறேன். இரவின் நிழல். உண்மையை சொல்ல போனா இரவு பலரோட சொர்க்கமான நேரமா இந்த இரவைத்தான் சொல்லி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்று சொன்னா அந்த இரவுல தான் பலரும் ஓடி அலைஞ்சு களைச்சிட்டு அந்த இரவு நேரம் தான் ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய நேரமா இருக்குது. ஆனாலும் பலருக்கு நரக வேதனையா இருக்கக்கூடியதா இருக்குது இந்த இரவு. இப்படி இரவுல பாத்தீங்கன்னு சொன்னா பல பக்கங்கள் இருக்கின்றன. இன்றைய கவிதையில இந்த இரவின்ற பல பக்கங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். கவிதையோட தலைப்பு இரவின் நிழல். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. நீங்க தரக்கூடிய ஆதரவு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னா அதன் மூலமா நீங்க எங்களுக்கு அந்த ஆதரவை தரக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய கவிதைக்குள்ள நேரடியா செல்வோம். ஓடி அலைந்து ஒவ்வொரு நொடியும் ஏன் போகிறது, என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதை நோக்கி செய்கின்றோம் என அர்த்தமற்ற விடைகளை தாங்கி நிற்கும் அறியா வினாக்களிலிருந்து தப்பிச்சு ஓட கிடைக்கும் தற்காலிக மரண நேரம் இரவு. நடக்காத விடயங்கள் கூட நடந்துவிடும் நடும் நிசப்தத்தில் வரும் கனவலைகளில். இரவு பொழுதின் நீளம் என்னமோ இருக்கும் மனநிலையை பொறுத்துத்தான். ரசிப்பதை தொலைத்த, ரசிக்கும் துணிவை தொலைத்த பொழுதும் இரவு பெருவெளியே பதட்டத்துடன் பயங்கரமாக கற்பனை செய்வதற்கு இரவு வழி என்ன அவ்வளவு கொடூரமா, இல்லை இருப்பவர்தான் கொடூரமா? இரவு வழி என்ன அவ்வளவு கொடூரமா, இல்லை இப்புவியில் இருப்பவர்தான் கொடூரமா? உண்மையில் இரவின் குணம் தூய்மையானது. நிறம் வேண்டுமென்றால் கரை பூசியதாய் இருக்கலாம். உளம் வெண்பரியிலும் தூய்மையானது. சமத்துவத்தில் சரித்திரம் படைப்பது ராத்திரியே. உன் முன் அனைவரும் சமனே. நிறம் அலங்காரம் ஏதும் அதிகமாக காட்ட நினைக்காது, செயற்கை ஒளிப்பூட்டிகள் புகும் வரைக்கும். ஆனால் என்ன செய்ய, உன்னை ரசிக்க முடியவில்லை. வஞ்சகம் படைத்த மக்கள் வாழும் இவ்வுலகில். இரவில் நீ இருள் சூழ என்னை நாடி வந்தாலும், என் நிழலை எனக்கு துணையென அனுப்பினாலும், எங்கே கயவர் காவு கொள்வாரோ என்றதொரு அச்சம். அதனாலே சாளரத்தை சற்றே திறந்து இயற்கையை சுவாசித்தபடி தென்றல் காற்று என் ஸ்பரிசம் தாண்டி செல்ல, புல்லரிக்கும் என் தேகத்துடன் மேகத்தில் உன்னுடன் கைகோர்த்த இயற்கை விளக்கு பிறையாக வலம் வர மறைந்திருந்தே ரசிக்கிறேன். என் நிழலை கம்பி தாண்டி உன்னுடன் இணைத்து விட்டாய். பல மடங்கு உயரம் கூட்டி எத்தனை அழகு நீ. தனிமையை போக்குவதும் ஒரு வகை காதல் என்றால், எனக்கான காதலாய் என்றும் நீ துணையிருப்பாய். எனக்கான நிழலாய் என் தனிமையை போக்க உன்னுடன் பேசிக்கொண்டே இருப்பேன். இரவின் நிழல் என்ற ஒரு தலைப்புல இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். இந்த தலைப்புக்குள்ள பல அர்த்தங்கள் ஒளிஞ்சு கிடக்குது. உண்மையை சொல்ல போனா நாங்கள் வெளிநாடுகள்ல போய் பார்த்தா ஒரு சில நாடுகள்ல அந்த இரவு நேரம் அவ்வளவா கொண்டாடப்படும். இரவுல தான் மக்கள் அதிகமாவே வேலைக்கு செல்லக்கூடிய நேரங்களா இருக்கும். அந்த இரவு ஒரு தூங்கா நகரம் என்று கூட எங்க இலங்கையை தாண்டி வெளியிடங்கள்ல இருக்குது. அப்படி இருக்க ஒரு சில இடங்கள்ல இரவுல தனிய நடமாடுறது இன்றைய வரைக்குமே அது ஒரு பயங்கரமான ஒரு விடயமா தான் இருக்குது. ஏனென்றா இப்ப நாட்டுல நடக்கிற பலதரப்பட்ட பிரச்சனைகளால அந்த இரவுல நடமாடுறது அது ஒரு கனவாவே பலரோட வாழ்க்கையிலுமே கடந்து வந்திருக்கு. உண்மையிலே இரவு நேரங்கள்ல பயணிக்க ஒரு வித பயம், மனப்பயம் எப்படி இருக்கும்னு சொன்னா, மனுஷர் காவு கொண்டு விடுவார்களோன்றதை தாண்டி அந்த நிசப்தத்துல ஒரு விதமான சத்தங்கள் எல்லாமே ஒரு பயமா இருக்கும். அதே நேரம் இப்ப இரவு எடுத்துக்கொண்டா நாங்கள் நித்திரைக்கு போற நேரம், அதாவது தூங்குற நேரம் பார்த்தீங்களன்னு சொன்னா அந்த வரக்கூடிய கனவு
அது அந்த இரவின் நீள பொழுது எப்படி இருக்குமெண்டா ஒருத்தட்ட மனநிலையை பொறுத்து தான் இருக்குமாம். அப்படி என்ற ஒரு சில விடயங்களை மையமா வச்சு இந்த கவிதை எழுதி இருக்கிறேன். இந்த கவி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய தினம் மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவா இருக்கும். நன்றி.